இது இந்த விழா நடத்தணும் குறிப்பிட்டிருக்கா ஒருங்கிணைப்பாளர் அளவுக்கு பத்திரிகையில் போட்டிருக்கிறதுனால வால்மீஸ்க்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டியது கடமை அந்த இதில் வந்தேன். இப்போ பார்த்தா அந்த சுவர் கை டெவலப்மெண்ட் இருக்குது, அதை பற்றி அடுத்து பேசுகிறேன். நான் இப்போது என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் நேசன் பாலசுப்ரமணியம் பவானி நேசன் நேசன் அப்பாவுடைய மிக நெருங்கிய தொடர்பு இந்த ஆரம்பம் உண்டு. அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கும் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அப்பாவோட இங்கே வந்து போயிட்டு இருந்துருக்கிறேன். அப்பாவும் காலேஜில் சேர்த்து விட்டாங்க, இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. நிறைய பேருக்கு கூட எனக்கு நெருங்கிய தொடர்பு இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்பாவுடைய நெருங்கிய ஆள் நிறைய இருக்கீங்க. நான் திருப்பூர் போயிட்டு அப்புறம் இப்போது திருப்பூர் இருந்தாலும் தொழில் இருந்தாலும் ஐயா அரிச்சந்திரையா குடும்பத்தோட அப்பாவுக்கு இருந்த நெருக்கத்தை வைத்து என்னுடைய தொடர்புகளும் அது மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. நான் திருப்பூர் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் போயிட்டு இருக்கும்போது ஐயாவும் இருக்கிற வரைக்கும் அவங்களோட போய் நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த நூற்றாண்டு விழாவை நாங்கள் சென்னையில் பார்த்தோம். சென்னையில் ஒரு பெரிய நூற்றாண்டு விழா ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு நான் வந்து 1983 நினைக்கிறேன், 83 தான் இருக்கும். 83 ஐயாவுக்கு 60வது ஆண்டு விழா மணிலா கோபி சீதா கல்யாண மண்டபத்தில் விவசாயி சார்பாக நடந்ததுங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஜிஜி மூர்த்தி ஐயா அவங்க கோதம்பரம் கொண்டு அது மாதிரி இப்போ அப்பா இஎஸ்என் சார் ஒரு 10-50 பேர் சேர்ந்துருப்பாங்க. விவசாயிகள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு 15,000 பேர் கூட்டம். ஒரு மத்தியானம் காலையிலேருந்து விழா சாயம் நைட்டு வரைக்கும் மொத்தம் 15,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு அவ்வளோ பெரிய விழா மணிலா ஐயாவில் இருந்தது. அந்த ஞாபகம் எனக்கு மாவட்டத்தில் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு மெட்ராஸில் பார்த்தபோது ஐயோ எப்படி இது மெட்ராஸில் ஐயாவுக்கு பணிவிழா பண்ணிட்டாங்க, நம்ம தான் முதல் பண்ணியிருக்கணும்னு ஒரு உடனே அப்பவே இவங்களை ஐயாவை பார்த்தணும். சேர்மனையோ சேர்மன் தான் பார்த்துன்னு அவங்கள்ட்ட உடனே பண்ணியாகணும்னு சொன்னேன். அதை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் இந்த 3 வயசுக்கு வேகமாக வந்து லேட் ஆகிட்டு இருந்தது. நிச்சயமாக பண்ணணுங்கிறது என்னுடைய அது என்னுடைய கடமையாக நினச்சேன். நான் ஒன்றும் இதில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நிச்சயமாக நம்ம விவசாயிகளை கூட்டி இங்கே ஐயாவுடைய புகழை பேச வேண்டியது நம்முடைய கடமையும் உறுதியாக நினச்சேன். ஏன்னா சக்திசுவர்ஸுடைய எஸ்ஐடியினுடைய பலன்களையோ அல்லது ஹாஸ்பிட்டலுடைய பெனிஃபிட்ஸு அத்தனை பள்ளிக்கூடங்களுக்கும் சக்திசுவர்ஸ்லேருந்து மதில் கொடுக்குறேன். அப்போ கூடவே இருந்து அந்த டொனேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தது. நான் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 40-50 வருஷமாக நடந்துட்டு இருக்கிறது. நான் ஒரு 30 வருஷமாக நல்லாவே நோட் பண்ணிட்டு 35 வருஷமாக எல்லா படிக்கணும். அதான் அணுகிறவங்களுக்கு யாருக்கும் இல்லைன்னு சொன்னது இல்லைன்னா அவங்க பிரசிடண்ட் ஐயா கொஞ்சம் குறிப்பிட்டாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப நோட்டபிளாக இருந்தது. அதாவது நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குற பணம் இந்த நிறுவனத்துக்கு போய் அவங்க அனுபவிக்கிறத விட சொசைட்டிக்கு நல்லபடியாக போய் சேருங்கிறது ஒரு ஆத்மாத்மான திருப்தி இருக்கிற வேலையாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்ச அந்த பணம் எங்கே போகுதுன்னா இது எல்லாம் நல்ல காரியங்களுக்கே போயிட்டு இருக்குது. டொனேஷனே கொடுத்து சிவந்த தரங்கள் தான் ஆரம்பிச்சிருது. அந்த விழா நடக்கணும்னு நினைச்சப்போ அதுக்கப்புறம் பேசணும். அப்புறம் வந்து டேட்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி மிகச்சிறப்பாக நடந்துச்சு. நான் இது ஒருங்கிணைப்பாளர் வேலை வேறு எதுவும் கொண்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பேச்சாளர்களை ஃபிக்ஸ் பண்ணுறதோட சரி. இங்கே ஆஃபீஸில் வந்து பேசுவோனையும் உங்கள் ஆஃபீஸ் டீம் சொன்னாங்க, இதெல்லாம் எங்களுக்கு எத்தனை பேருன்னு சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கோ, நீங்கள் ஒரு வேலையை பண்ண வேண்டாம்னு. அதே மாதிரி நாங்கள் திரும்பி பார்க்கறது கூட வேலை வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் போக முடியும். பிரமாதமாக நிறைய இருந்துச்சு. அருமையான விழாவாக அமைந்து வச்சு பேச்சாளர்கள் எல்லாரும் காலையிலிருந்து 7 மணிலேருந்து நான் பார்த்துட்டு ஒரு குடும்ப விழா மாதிரி அத்தனை பேர் வந்திருந்தாங்க. வேலையும் வீட்டு வேலை தான் எங்கெங்கே என்ன நடக்குது, சேர் எங்கே போகுது, எத்தனை பேர் போனாங்க, அந்த நேம் பிளேட் எங்கே நடக்குது, இதெல்லாம் ஒன்றும் ஒருத்தரும் பார்க்க வேண்டியதில்லாத மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்து அருமையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட எனக்கு இன்னைக்கு பெரிய சந்தோஷப்படுத்தின சமாச்சாரம் அதிமரத்தில் அதோட ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் இன்னைக்கு அந்த அருட்செல்வன் குடும்பத்துக்காரர்களுடைய அவங்களுடைய சந்தோஷம் மனதில் அந்த விழாவோட கலந்துக்கிற சந்தோஷம் என்னால் நேற்றிலிருந்து அதை பார்த்துட்டு இருந்தது. அவங்க நேற்று சாயந்தரம் எல்லாரும் வந்திருக்காங்க. அதே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. முன்னிலும் வரமாட்டாங்களோன்னு பயன்படுது. நான் விடமாட்டோம்னு தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் நேற்று ஈவினிங் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுபோக இன்னைக்கு 3 பேருக்கு கண்ணடையும் கதை தண்ணீரை பார்த்தாங்க. சேர்மன்
மற்றவங்க பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படியே ஒழுங்காக போகிறேன் சேர்மன்கள்ல. அதே மாதிரி தான் அவங்க இப்போ எம்டி கல்வி. அதே மாதிரி வாசையா நான் அப்போ பார்க்கல, பக்கத்துலேயே வந்துட்டு இருந்ததுனால நான் பார்க்க முடியல. பட் அந்த ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் அந்த இது நடந்துட்டு இருந்தது, நடன நாட்டியம்னு. அதுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு சீன் வருது, அப்படியே கலங்கி அழுகிறாங்க. எனக்கு அவங்க கண்ணீர் விட்டது எனக்கு அது பால் பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள கூட்டிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவங்க மனதில் ஆழமா பதிகிற அளவுக்கு அவங்களுடைய அருட்செல்வருடைய இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறவங்களாம் அந்த நன்றியெல்லாம் உங்களை போய் சேரும். அந்த நன்றி சொல்றதுக்காக தான் அந்த ஸ்டேஜுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனைவருக்கும் பொற்பாதங்கள் என்னுடைய நன்றி. ஏன்னா ஒரு பொறுப்பு எனக்கு நன்றிகள் நிறைய சேருது. நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்க, நீங்க தான் ஐயோ நான் எல்லா பக்கமும் இல்லைங்க, நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒரு சின்ன வேலை தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அதுக்கு அந்த நன்றிகளுக்கு தான் உங்களுக்கு தான் போய் சேரும். அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சுகர் கேனை பத்தி பேசினாங்க. நான் இப்போ முழுசா பொது வேலையில தான் இருக்கிறேன். எனக்கும் போதும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பணத்தை நோக்கி பயணம் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். ஒரு 30 வருஷம் போயிட்டேன். இன்னும் அதை போயிட்டே இருக்கலாம். அது நல்ல பயணம் தான், ஜாலியாக தான் இருக்குது, பணம் சம்பாதிக்கத்தான் முடியுது. அதில் ஒரு பெரிய எனக்கு ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி தெரியல. எதை நோக்கி போகிறோம்னு தெரியலன்னு இருந்துச்சு. அப்புறம் போதுமான அளவுக்கு எப்போ தான் போதும்னு சொல்லுவேன். நான் திருப்பூர்லேருந்து இங்கிருந்து போகும்போது கோயம்புத்தூர் சிறுமிட்டான் பாலத்திலேருந்து பேசலாங்களா? டைம் இருக்கு, ஒரு 5 minutes முடிச்சிடறேன். சாரி. சிறுமிட்டான் பாலத்திலேருந்து போய் வேலைக்கு போவேன், போய் தொழில் பண்ணணுங்கிற எண்ணம்னா எனக்கு பெருசாக இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல இருந்தே நான் யூஸ் டு பி பீப்புள் லீடர். ஒரு 7 ஸ்கூலில் படித்தேன். 7 ஸ்கூல்லையும் நான் தான் லீடரு. கடைசியில் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தேன். அங்கேயும் நான் தான் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் மெம்பரு, அடுத்த நம்பருக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி, அடுத்து செக்ரட்டரி, அடுத்து சேர்மனு, இப்படி பொறுப்புகள் இருந்துகிட்டே இருந்தேன். மாணவர் தலைவராக இருந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே அதை அரசியல் பண்ணணும்னா மக்கள் சேவை பண்ணணும்னு தான் நினைச்சேன். இதுல அதுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. அப்பெல்லாம் என்னதான் எவ்வளவுதான் பெரிய பவர்ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய செல்வாக்கா இருந்தாங்க அப்பா. ஆனா பெரிய கடன்காரனும் இருந்தோம். பட் விவசாயம் அம்மா பார்த்துட்டதுனால சம்பாரிச்சு வட்டி கட்டிட்டு தான் இருக்க முடிஞ்சது. ஆனா கடன் ஏறிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ பணம் இல்லாதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நான் தொழிலுக்கு போனதுக்கு. இல்லைன்னா பணம் அது கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்திருந்தா ஒரு வேலை இங்கேயே இருந்து ஏதோ அப்பா மரியாதை பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். திருப்பூர் போயிட்டுங்க. திருப்பூர் போகும்போது எனக்கு என்னுடைய மனசுல என்னுடைய தேவை 30,000 ரூபாய் மாசம். ஏன்னா டெய்லி ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும்னு. அது எப்படி டெய்லி 1000 ரூபாய்னு எப்படி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, ஒரு தடவை திருமலசாமி அவங்க நம்ம கேம்ப் மேனேஜர் இருந்தாங்க அவங்க இப்போ வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நம்ம ஒரு 80s நினைக்கிறேன், 90s தான், அந்த டைம்ல தான் திருமலசாமி இருக்கும்போது எங்கிட்ட ஒரு தடவை பேசுனாங்க. என்னுடைய மாசம் வருமானம் 30,000 ரூபாய். சக்தி சோர்ஸ் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குது. என்னுடைய தோப்புல இருந்து 10,000 ரூபாய் வருது. என்னுடைய ஒய்ஃப் தோப்புல இருந்து 10,000 ரூபாய் வருது. 30,000 ரூபாய் வருதுப்பா. இதை வச்சுட்டு எனக்கு எப்படி செலவு பண்றதுனே தெரியலன்னு என்னுடைய வீட்டில் ஒரு தடவை பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ஓஹோ, அப்படின்னா 30,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டா என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் இருக்குங்கிறதுனால அது மைண்ட் செட்டு. ஸோ மந்த்லி 30,000 சம்பாதிக்கணும்னு திருப்பூர் போனது. திருப்பூர் போய் ஒரு 1.5 வருஷம் அவங்க பனரிமன் சேர்மனுடைய அவங்களுக்காக ஒரு நிறுவனத்தை நானே ஆரம்பித்தோம். ஏன்னா நீ போய் நேரம் ஆரம்பிச்சிடாத, உனக்கு என்ன தெரியும், நான் பணம் போடுறேன், நீ ஆரம்பி, கொஞ்ச நாள் நடத்த, அப்புறம் பழகிட்டு வேணா நீ பார்த்துக்கலான்னாங்க. அது மாதிரி தான் ஒரு கம்பெனி அவங்களுக்காக கோரல் கார்மெண்ட்ஸ் திருப்பூரில் ஆரம்பித்தோம். ஒரு 1.5 வருஷம் நடத்தினேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி. அப்பவே ஒரு 15 கோடிலாம் வந்தது. சரின்னு போதுங்க, நான் சொந்தமாக ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சு நான் என்னுடைய எய்ம் தான் 30,000 ரூபா தானே மாசம். ஒரு 2-3 மாசத்துல ஒரு ஆர்டர்ல வந்துருச்சு. அதாவது ஒரு 15 லட்சம் ரூபா ஆர்டர் பண்றோம், 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோம், அது மாசம் 30,000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு. ஸோ 30,000 ரூபாய் பத்தாதுன்னு இன்னொரு சைபர் போடுறோம், 3 லட்சம் அதுவும் வருது. இன்னொரு சைபர் போடுறோம், 30 லட்சம் அதுவும் வருது. இன்னொரு சைபர் போடுறோம், 3 கோடி அதுவும் வருது. ஒரு 20 வருஷம் 22 வருஷத்துல. ஆனா நிம்மதி வந்துட்டோம். போறதும் வரதும் ஒன்றும் பெரிய ஒரு எதை நோக்கி போறோம்னு தெரியாத. இப்போ ஒரு 2-3 வருஷம் முன்னாடி என்கிட்ட ஒரு 2,500 பேர் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வேண்டாம்னு நினைச்சு கம்பெனி ஒரே ஃபைன் மார்னிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு மூடிட்டோம். இப்போ ஐ டோன்ட் ஹேவ் எனி கார்மெண்ட் ஃபேக்டரி. பையனுக்கு தொழில் நல்லா இருக்குது, அவன் அமைச்சு கொடுத்துட்டு அது நல்லா இருக்குது. எனக்கு வருமானம் போதுமான அளவுக்கு இருக்குது. அதாவது வாடகை வருமானம் இருக்குதுன்னா இப்போ
இப்போ பொதுவேளை முழுசா பண்றோம்னு வந்துட்டு இருக்கிறோம். அதுல ஐயா மாதிரி இருக்கிறவங்கள போற்றுவதுங்கிறதே ஒரு பெரிய பொது வேலையா நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்கள பத்தி பெருமைகளை பேசும்போது மகன்களுக்கும் பேரன்களுக்கும் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ஒரு, அதனால என்ன பூரிப்புல தண்ணி வருதா, ஒரு ஆனந்தத்துல தண்ணி வருதா, ஆனால் இதை எப்படி மேட்ச் பண்றது, இப்படி ஒரு பெருமை வாய்ந்தவரே இருக்குதேங்கிறக்காக தண்ணி வருதா, கதைன்னு அவங்க கண்ணிலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அது அங்க சொல்லி நோட்டீஸ் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ் அப் வைப்பான்னு சொன்னேன். ஏன்னா அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விழாவாகவும் இருந்ததுன்னு, குடும்ப விழாவா இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு மனதார நன்றி சொல்லி, நான் எப்போ கூப்பிட்டாலும் சக்தி சுதர்ஸ்க்கு சேவை பண்ண தயாரா இருப்பேன். ஏன்னா அப்பாவுடைய பெரிய மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் காரணம் அப்பா அருட்செல்வரோட வச்சிருந்த நட்பு தான். அருட்செல்வரோட போய் கூட இருக்கிற நட்புங்கிறது அவ்வளவு பெருமையான விஷயம். அந்த பெருமையை பெற்றிருந்த அப்பா இருக்கிறேன். அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு எப்பவுமே மனதார உண்மையாலும் நேர்மையாகவும் இருந்து அவங்களுக்கு சேவை பண்றது நான் மக்களுக்கு சேவை பண்றதா நினைக்கிறேன். அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா நீங்க பண்ற மாதிரி தான், நீங்க வேலை பண்றீங்க, நம்ம வேலையிலிருந்து வெளியிருந்து சேவை பண்றோம். ஒரு நல்லவர்களோட இணக்கம் தானே வேணும். ஒரு பெரிய மனிதர்களோட ஒரு நல்லது பண்றவங்களோட இணக்கம் வேணும். அந்த விதத்துல நான் கூட இருப்பேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.